நாம் எல்லாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய திருமுகத்தை தேடுவோம். இந்த நல்ல காலையில் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும்படிக்கு, அவருடைய மகிமையான இரக்கம் நம்மை பலப்படுத்தும்படிக்கு நாம் அவருடைய திருமுகத்தை தேடுவோம். அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நாள் மகிழ்ச்சியான நாள், கிருபை நிறைந்த நாள். அவருடைய தயவு, அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. கடந்ததை மறக்கின்றே, கண் முன்னால் என் இயேசுதா. கடந்ததை மறக்கின்றே, கண் முன்னால் என் இயேசுதா. காத்திருந்து பலனடைந்து கழுகை போல் எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகை போல் எழும்பிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஆமென். இந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. இந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பே. ஹல்லேலூயா. நேசருக்காய் காத்திருப்பே. எரியும் விளக்கேந்தியே, எரியும் விளக்கேந்தியே, இயேசுவின் பின் செல்லுவே. நான் இயேசுவின் பின் செல்லுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. எந்த நேசு கைவிட மாட்டா, என்னை மறந்திட மாட்டா. நல்ல கர்த்தரை துதி செய்து ஸ்தோத்திரித்தவரை மகிமைப்படுத்தி இந்த காலையில கர்த்தரை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, உங்க மகிமை, உங்க பிரசன்னம் எங்களை இந்த நாளில் நிறைவாய் மூடிக்கொள்ளட்டும். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். கிறிஸ்துவின் ஆண்டவரே தயவும் ஆசீர்வாதங்களும் உங்க பிள்ளைகளை மூடுவதாக. துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் பரலோக தயவு இரக்கம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய சிலுவையின் மறைவில் வைத்து எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து நாம் கர்த்தரை உயர்த்துவோம். ஜெபத்தோடு ஜெயிக்கதங்கள் 74வது பாடல், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே என்கிற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி
இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவே, நான் தியானம் செய்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் நல்ல கரங்களை தட்டுவீங்களா? நல்ல ஒரு மனமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து கழுகை போல் பரப்பே, நான் கழுகை போல் பரப்பே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும். சேர்ந்து பாடுங்க ஆமே. கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா மதுரமாகும். எகிப்து அகன்றிடுமே, கொடிய எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது, எனக்கு நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும். எதை நினைத்தும் கலங்க மாட்டே, எதை நினைத்தும் கலங்க மாட்டே. என்றும் துதித்திடுவே, நான் என்றும் துதித்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் சேர்ந்து சொல்லுங்க, கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும். சேர்ந்து பாடுங்க. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவே, நான் தியானம் செய்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு
எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து பலனடைந்து, நல்ல வாஞ்சையா சொல்லுங்க. ஓ கழுகை போல் பரப்பே, நான் கழுகை போல் பரப்பே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலையும் சேர்ந்து பாடுவோம். ஃபாதருடைய பாட்டு தான், பழைய பாட்டு. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையை நோக்கி பார்க்கிறேன். டி ஷார்ப் மைனர். நல்ல கரங்களை தட்டுங்க. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய் இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல், ஓ உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்காய். உம்மை பிரிக்கும், உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே. கையை தட்டி தினம் தினம் உம்மையே சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரொம்ப அழகா கேட்கிறாரு. எதை நான் பேச வேணும்னு எனக்கு கத்து தாங்கப்பா, எவ்வழி நடக்க வேண்டும் எனக்கு பாதை காட்டுங்கப்பா. ஒளியான தீபமே, எனக்கு வழி காட்டும் தெய்வமே. எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா. ஓ கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டும் என்று, ஓ ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே. ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே, தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் பாடுங்கடா. ஸ்தோத்திரம் வாய திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலகம் வெறுத்த
பாகை கட்டுமே கர்த்தரை துதித்திடுவே. ஓஹோ உம்மில் மகிழ்ந்திருப்பே. காரணமின்றி பாகை கட்டுமே கர்த்தரை. ஓ சிலுவை சுமந்தவரை சிந்தையில் நிறுத்துகிறே. சிலுவை சுமந்தவரை சிந்தையில் நிறுத்துகிறே. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே. தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென். ஒரு பெரிய காட்டுக்குள்ள திடீரென்று ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சுன்னா எத்தனையோ முறை இப்படி மேய்ப்பர்களுக்கு சம்பவங்கள் நடந்திருக்குது. வழி தெரியாம எங்கேயோ ஓடிரும், பல நாட்கள் தேடும். தேடி எங்கேயோ போய் வழி இல்லாம நிக்கிறப்போ தேடி வருகிற அந்த மேய்ப்பர் சத்தம் என்னைக்கோ ஒரு நாள் கேட்டுச்சுன்னா அது எப்படி சத்தம் போடும் தெரியுமா? எப்படி ஓடி வரும் தெரியுமா? வேற எதையுமே பார்க்காது, தன் மேய்ப்பன்ட்ட ஓடி வந்து தோல்ல ஏறிக்கொள்ளும். இன்றைக்கு அவர் சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. நீ எங்கேயோ நின்றுகிட்டு இருக்கிறது இல்லை, அவர் பாதத்தில் இருக்க வேண்டியது. உனக்காக ரத்தம் சிந்துறது உன் அப்பா இல்லை, அம்மா இல்லை, உன் அண்ணன் தம்பி இல்லை, உன் பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் அம்மா இல்லை, உன் சொந்த பந்தத்தில் இருக்கிற யாரும் உன் நண்பன்லாம் இல்லை. உனக்காக ரத்தம் சிந்தினவர் உன்னை புறஜாதியின் மற்றவங்க அவமானப்படுத்தி உனக்கு சம்பந்தம் இல்லாத நிலைமையில் தெய்வகுமாரனாக இறங்கி வந்து உன்னை நேசிச்சு நீ இருக்கிற இடத்துல இருந்து அன்றைக்கு இளைய குமாரன் திரும்பி வர்றதுக்கு அவன் கிடந்த இடத்துல பன்றி மேய்க்கிற இடத்துல இருந்து வந்தா கூட மறுபடி அவனை அணைச்சி நேசிச்சு கழுவி தூக்குன மாதிரி இன்னைக்கு உன்னை தூக்கி கொள்ள அவர் விரும்புகிறார். முழங்கால் படிடுவீங்கள். ஆண்டவரே நான் உங்க சமூகத்தில் வருகிறேன். மற்ற எதுவும் நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், ஒன்று சொல்லுங்க, என் தவறுகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, உம்மை விட்டு பிரிக்கிற எல்லாவற்றை விட்டு என்னை விட்டு தூரமாக்குங்கப்பா. உமக்கு பிரியமா நடக்கிறதுக்கு வேண்டிய அனுக்கிரகத்தை கொடுங்க, உமக்கு பிரியமா நடக்கிறதுக்கு வேண்டிய தகுதியை கொடுங்க, உமக்கு பிரியமா நடக்க வேண்டியதுக்கான அபிஷேகத்தை கொடுங்க, உங்க மகிமையை கொடுங்க, உங்க இரக்கத்தை கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து இந்த காலையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரபதுரோ சகதரமனமலமா ரிகதரபல கரபலபா. கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருப 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 கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ. நல்லா சேர்ந்து பாடுங்க. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை கிருபை ஓஹோ ஆமென். கிருபை 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 பாதுகா. ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளிப்பது உங்க கிருபை, வரங்களை கொடுப்பது உங்க கிருபை, உங்க கிருபை.
கரபத்துலோசியா கரபல கரபலப. ஓ கிருபையா நிலை நிற்கிறோ, உம் கிருபையா நிலை நிற்கிறோ, கிருபையா கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, கிருபை, கிருபை. என் பலன் அல்ல, என் தாளம் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல. ஓஹோ கலக்கரத்தொலரோ. ஓ கிருபை, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால். எல்லா கரங்களும் தட்டி சத்தமாய் கிருபையால் நிலை நிற்கிறோம். பல கரபல கர கரபல கரபல. ஓ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் கரபத்துருளோ, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் புதிய கிருபையால், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை, புது கிருபை தாரும் தேவா. ஓ புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை. ஓஹோ புதிய நாளுக்குள் புதிய கிருபையால். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு, ஓ ஆரம்பம் முடிவு சம்பூர்ணமா. ஆமே குறைவுகள் நிறைவாகட்டும். ஹல்லேலூயா. ஓ வறட்சி செழிப்பாக ஆவில நிரம்பி பாட பாட ஒரு கிருபை, ஒரு தேவ பலன். ஓஹோ புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. ஓ புதிய நாளுக்குள் கரபத்துலோசியா கரபா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வாயை திறந்து கேட்கிற பிள்ளைகளை நிரப்புங்க, வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க. புது கிருபை தாரும் தேவா. குட்டி பிள்ளைகள் கேளுங்க, வாலிபர்கள் கேளுங்க, பெரியவர்கள் கேளுங்க. ஓஹோ புது பலனை. ஆமென் ஆமென். புதிய நாளுக்குள் ஓ புதிய கிருபையால் இசையா, புதிய நாளுக்குள் என்னை நடத்து. பரபத்தலா. ஓ புதிய நாளுக்குள் கரட்டரத்தல கரட்டலரபோ. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல உங்க மகிமை, உங்க கிருபை. ஆராதனை வேந்தனும். ஓஹோ ஆய் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். சபையாய் உம்மை உயர்த்துகிறோம், தேவ ஜனமாய் உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். ஆமென். நாயகன் நீரே, சொல்லுங்க. ஆயுள் முடியும் வரை அரபக்கொலோரோ. ஆராதனை நாயகனே, அல்கரபக்கொலோ. ஜீசஸ் அரத்தொலோரபக்கலரட்டரத்தலரப. நீரே ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீர் ஒருவரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். தலை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறாரே, ஒவ்வொரு இடத்திலும் நம்மோடு கூட இருக்கிறாரே. அவர் சமூகத்தில் அவரை உயர்த்துங்க. அப்பா, எங்களை எவ்வளவு நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடியும் எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா. நீர் என்னை விட்டு கொடுக்கவே இல்லப்பா. ரெண்டு கையை உயர்த்தி அவர்கிட்ட நல்லா விட்டு கொடுங்க. உங்களை அவர் கையில கொடுத்துருங்க. அவர் இஷ்டப்படி இருக்கிறவங்களை கஷ்டத்தின் பாதையில நடத்தினாலும் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, அப்பா, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம். அத்தனை பேரும் பாடலாமே. உள்ளமெல்லாம் இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அன்பாய் ஆழமாய் இயேசு ராஜா உங்க சமூகத்துல சொல்றோம்ப்பா. இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உலகத்திற்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உலகத்திற்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ஏசையா, உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ராஜா, ஒரு வாழ்வு ஆமென் அது உமக்காக. குட்டி பிள்ளைகளும் வாலிபர்களும் சத்தமாய் ஒரு என் வாழ்க்கையெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம், உணர்வெல்லாம் உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் பாடுங்க, தாரும். உணர்ந்து பாடுங்க. அப்பா, ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்களும் நானும் தான்ப்பா வாழ்க்கை. நீங்க தந்த வாழ்க்கை நான் வாழ்றேன்ப்பா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உலகத்தில் அவர் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. ரெண்டு கைய உயர்த்தி அர்ப்பணித்தே ஏசையா, அகப்பனே, ஆவி ஆத்ம சரீர ஏசையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே
உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளமுடல் உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடு காத்து கொள்ளுமையா. நீங்க மட்டும் 2 கைய நல்லா உயர்த்தி, குட்டி பிள்ளைகளும் முழங்கால் போட்டு கண்ணை மூடி கைய உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ராஜனே நீர் மாத்திரம் போதும். ஆமென். மாத்திரம் போதும். Glory நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓ நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சேர்ந்து சொல்லுங்க. நீர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Hallelujah. Hallelujah. கடைசியா 2 கைய உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான். சபையா சொல்லலாமா? உள்ளத்தின் வாஞ்சையா. ஓம் சித்தம் செய்வதுதான். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணீரோடு நீங்க மட்டும் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்க கூட இருக்கணும்ப்பா. நான் உங்க சித்தம் செய்யணும்ப்பா. என் குடும்பம் உங்க கூட இருக்கணும்ப்பா. என் குடும்பம் உங்க சித்தம் செய்யணும்ப்பா. என் பிள்ளைகள் உங்க கூட இருக்கணும்ப்பா. உங்க சித்தம் செய்யணும்ப்பா. இதுல இருந்து எங்களை எதுவும் தள்ளி கொண்டு போயிடக்கூடாதுப்பா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க தேவ பிள்ளைய. கண்ணு கண்ட வழியில போயிடக்கூடாது, காது கேட்கிற வழியில போயிடக்கூடாது, இஷ்டப்படி ஓடிடக்கூடாதுப்பா. உங்களுக்கு பின்னாடி தான் நிற்கணும்ப்பா. உங்க விருப்பம் தான் எங்க வாழ்க்கையில செய்யப்படணும்ப்பா. மாதத்தின் இறுதி ஓய்வு நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேங்க்யூ. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. 2 கரங்களை உயர்த்தே செய்யா. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. சின்ன பிள்ளைகள் பாடுங்க. நிறுத்தியுள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே. ஓ செய்து முடிப்பவரே. இசையா எனக்காக யாவையும் செய்பவரே. செய்து முடிப்பவரே. என் சுமைகள் என் பாரங்கள் இசையா என் சுமைகள். ஹல்லேலூயா. உம் பாதத்தில்
இறக்கி வைத்தேன். ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் முன்னே கடைசியா கையை கும்பிட்டு பீலையாமை போல பொருளுக்காக ஆசைப்பட்டு பண ஆசையில என் கண்டு போன போக்குல நான் போக மாட்டேன் ஆண்டவர். அந்த பீலையாமின் ஆவி எனக்குள்ளோ என் வீட்டுக்குள்ளோ கிரியை செய்யாமல் இன்றைக்கு நாங்கள் அதை கடிந்து வெளியேற்றுகிறோம் சொல்லி ஒப்பு கொடுங்க. திரும்ப திரும்ப ஒப்பு கொடுங்க. யோனாவை போல கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் செய்ய முடியாது என்று பிடிவாதத்தோட யோனாவை போல தர்சீசுக்கு புறப்படுகிற எல்லா திட்டங்களும் என் வீட்டை விட்டு இன்னைக்கு நொறுங்கி போகட்டும் சொல்லுங்க. என் கணவர்கிட்ட, என் மனைவிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட, என் எல்லையில யாருக்கிட்ட இருந்தாலும் அது நொறுங்கட்டும். உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. உம்முடைய சித்தம் செய்வதுதான் எங்கள் இருதயத்தின் ஏக்கம். ராஜா தகப்பனே, நீ தொடர்ந்து ஆளுகை செய்யும். இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய சித்தத்தை மாத்திரம் கர்த்தர் நிறைவேற்றி அற்புதங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இரண்டாவது வசனம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்துருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஆமென். போன வாரத்திலேயும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட 2 நேரம் இடைப்பட்டார். அப்படி தானே? உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளுகிறார். ஆமென், ஆமென். நம்முடைய மன விருப்பம் இன்னைக்கு என்ன இருக்குது அதை அவர் கவனிக்கிறார், அவர் பார்க்கிறார். ஆமென். அதன்படி உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மன விருப்பம் என்ன இருக்குது? பொதுவாகவே மனுஷன் விரும்புகிற காரியங்கள் என்னதுன்னா 1வது வசனத்தில் இருக்குது, படிங்க. ஆமென். ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு லைஃப். ஆமென். மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென். எதனாலனா உம்முடைய வல்லமையினால ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிற, உம்முடைய ரட்சிப்பினால எவ்வளவும் களி கூறுகிறார். ஆமென். வாழ்க்கையில் சந்தோஷன்றது ரொம்ப வேணுங்க. எல்லாருக்கும் மன விருப்பம் என்னன்னு இன்னைக்கு சொன்னேன் நான். எனக்கு கொஞ்சம் ஹாப்பி இருந்தால் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். அப்படி தானே? நான் கொஞ்சம் சமாதானமாக இருந்தால் நல்லாயிருக்கும். என் வீட்டில் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமென். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி அந்த இல்லை. வெளி தோற்றத்தை பார்க்குற நம்ம அவங்க நல்லா இருக்கிறா நினைப்போம். ஆமாம். நம்மளை பார்க்குறவங்க, வெளி தோற்றத்தில் பார்க்குறவங்க இவங்களுக்கு என்ன குறை, நல்லா இருக்கிறாங்களேன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள், ஆமென், நாங்கள் படிக்கிற போகிற இடங்களில் நடக்கிற விஷயங்கள், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய காரியங்களில், அநேக காரியங்களில் எப்படி இருக்குது, நம்மளுடைய மனசு தோய்ந்து போயிருக்கு, சோர்ந்து போயிருக்குது. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு சக்ஸஸான ஒரு வாழ்க்கையை கொடுக்க தேவனால் மட்டும்தான் முடியும். ஆமென். சொல்லுங்க, என் வாழ்க்கை, ஆமென், தொடங்கிட்டேன், என்னுடைய வாழ்க்கை ஆசையாக தொடங்கிட்டேன். ஆனால் வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சியும் இல்லைன்னு சில நேரத்தில் குமுறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை களி கூறும்படி செய்வேன். ஆமென். நானும் எவ்வளவுமா பிரயாசப்படுறேன், ஆனால் எதுவுமே என்னால் தொடக்கவே முடியலை, எதுவுமே என்னால் செய்யவே முடியலை. ஆமென். நான் விரும்பின மாதிரி ஒரு காரியங்களும் நடக்க மாட்டேங்குது சொல்லி அநேக காரியங்களை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய மனது களி கூறும்படி நான் செய்வேன். ஆண்டவர் சொல்கிற, உன்னுடைய மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தந்தருளுவேன். ஆமென். சொல்லுவோம் சில இடத்துல, ஏசப்பா நாங்கள் பெருசாக என்ன ஏசப்பா ஆசைப்பட போகிறேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? தேவ பிள்ளைகள் பெருசாக அது ஆபூத்துனால ஆசைப்பட மாட்டாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு தேவையானது, சில நேரத்தில் சொல்லுவல்ல, ஒரு சின்ன சந்தோஷம் வேணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நான் நல்லா ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கணும், சின்ன சின்ன ஆசைகள், அப்படி தானே? அது கூட சில நேரத்தில் நிறைவேறாமல் போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வல்லமையினால் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. 3வது வசனம் சொல்கிறார், உத்தம ஆசீர்வாதங்களோடு
நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிறுசல் பொன் கிரீடத்தை தரிப்பி அவர் சொல்றாரு, இன்னைக்கு உத்தம ஆசீர்வாதத்தோடு உன்னை எதிர்கொண்டு வருவேன். ஆமேன். நீர் எதிர்பார்க்குற ஆசீர்வாதத்தை விட நான் உனக்கு கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆமேன். அது நிரந்தரமாக இருக்கும். ஆமேன். சின்ன சின்ன காரியங்களை நீ ஆசைப்பட்டு சொந்து போயிருக்கல, இன்னைக்கு அது உனக்கு காத்திருந்து, உனக்கு சில நேரத்தில் காத்திருந்து அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். சில காரியங்களை சாப்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், அப்படி தானே? சில விஷயங்களை அழுந்து இதுக்கு மேலே நம்ம இது எதிர்பார்க்க வேண்டாம், அழ வேண்டான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பை விட்டுருவோம். அப்படி தானே? நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னா இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே சில நேரத்தில் நம்ம மனது கல் மாதிரி ஆயிடுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உத்தம ஆசீர்வாதத்தோடு உன்னை நான் எதிர்கொண்டு வருவேன். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. உத்தம ஆசீர்வாதம், யாரும் எனக்கு கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஆமேன். நான் நினைக்கிறதுக்கும் நான் வேண்டுகிறதுக்கும் அதிகமாய் எனக்கு கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உனக்காக நான் வைத்திருக்கிறேன். உன் சிரசில் பொற்கிடத்தை. ஆமேன். இத்தனை காலம் உன்னைய குறித்து தேவையானதை காசிப்ஸ் எல்லாம் பேசினாங்களா, தேவையானதை பரப்பி விட்டாங்களா, தேவையான பழிகளை உன் தலைமையில கொண்டு வந்து வச்சாங்களா, அதை எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன். சொல்லுங்க, என் மேல இருக்கிற தேவையில்லாத பழிகளை என் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமேன். நடந்து போயிடுச்சு, அது யாரால மாற்ற முடியாது, இப்படிதானே சொல்றாங்க, இப்படிதானே பேசுறாங்கன்னு சொல்றீங்களா, ஆண்டவர் சொல்றாங்க, அதை மாற்ற வல்லமை உள்ளவன். ஆமேன். ஹல்லேலூயா. பொற்கிடத்தை உன் தலைமையில நான் வச்சு அழகு பார்ப்பேன். ஆமேன். பெஸ்டான ஒரு கிரவுன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றுக்குள்ளே தீர்க்க ஆயுசை கொடுப்பீர். ஆமேன். சில நேரத்தில் ஏன் தான் வாழ்கிறோன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்ல, நீ சம்பூர்ணமாய் வாழ்ந்திருப்ப. ஆமேன். தீர்க்க ஆயுசு உனக்கு உண்டு. ஆமேன். இருக்கிற கொஞ்ச நாட்கள் நான் நல்லா இருந்துட்டு வாழ்ந்த போதும், ரொம்ப நாள் எனக்கு வேண்டாம், ஆனால் இருக்கிற நாள் நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்பேன்ல, உனக்கு தீர்காலை வைத்திருக்கிறேன். ஆமேன். உத்தமனுடைய முடிவு சமாதானம். சமாதானத்தோடு தேவனிடத்தில் நீ திரும்புவாய். ஆமேன். உனக்கு தீர்காயலை கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். உனக்கு இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், பயமா இருக்கல, ஆண்டவரை யார் கையிலும் நான் விழுந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் இல்லை, உன்னை யார் கையில் அவர் விட்டுற மாட்டார். மனுஷர் கையில் அவர் விட்டுற மாட்டார், டாக்டர்ஸ் கையில் அவர் விட்டுற மாட்டார், பிசாஸ் கையில் அவர் விட்டுற மாட்டார், யாருடைய இஷ்டத்துக்கு அவர் உன்னை விட்டுறவே மாட்டார். உன்னை படைத்த தேவன் கரங்களிலே உன்னை வைத்து கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவார். ஆமேன். சொல்லுங்க, தீர்காயுசு எனக்கு உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. என்னை இடற வைக்கவும் யாராலும் முடியாது, என்னை தொடர்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. 5வது வசனம், உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கும், மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு உங்களுக்கு மேன்மையும் மகத்துவமும் கொடுப்பாராம். ஆமேன். சொல்லுங்க, எனக்கு மேன்மை உண்டு. சொல்லுங்க, ஆமேன். எனக்கு மேன்மை உண்டு. இதுக்கு மேலலாம் என் வாழ்க்கையில நான் மேன்மை அடைகிற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? நீ கை இடுகிற உன்னுடைய சகல பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீ என்னென்ன செய்றியோ அதை தேவன் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு செய்யுங்க, அவ்வளவுதான். ஆமேன். ஈசாக்கை ஆசீர்வதித்தார்ல. ஆமேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து போது என்ன ஒண்ணு இல்லைல்ல, ஆசீர்வதிச்சார்ல. ஈசாக்கை ஆசீர்வதிச்சார்ல. பஞ்ச காலத்துல சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சொல்லுங்க, பஞ்ச காலத்துல சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு மேன்மையும் மகத்துவமும் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமேன். 6வது வசனம், அவரே நித்திய. ஆமேன். அடுத்து என்ன சொல்றாருன்னா, உன்னை நித்திய ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளையா மாற்றுவேன். ஆமேன். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் நல்லா இருப்பேன், அதுக்கடுத்து என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லாதீங்க. அது உலகத்தை நம்பி இருக்கிறவனுடைய காரியங்கள் அப்படி இருக்கும். தனக்கேற்ற நிலத்தில் இருக்கிற பச்சையா வளர்கிற ஒரு நாளல போல, ஒரு தழல போல அவன் இருந்துட்டு போயிடுவான். ஒரு நாளல போல அவன் இருந்துட்டு போறான். ஆனா உங்களுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. ஆமேன். நான் நித்திய ஆசீர்வாதம் உள்ளவன். சொல்லுங்க, நான் நித்திய ஆசீர்வாதம் உள்ளவன். ஆமேன். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பேன். சொல்லுங்க, நான் எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பேன். என்னுடைய தலைமுறை, என்னுடைய வாழ்நாள்ல மட்டுமில்லை, என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள். ஆமேன். இந்த உலகத்துல ஆசீர்வாதமா தான் இருக்க போகுது. ஆமேன். கன்ஃபஸ் பண்ணுங்க.
ஆமென். அதுக்கடுத்து அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால பூரிப்பாக்க. இதை விட பிளஸிங் என்னங்க வேணும்? அவர் சமூகம் தான் இத்தனை பிளஸிங்க கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென். சொல்லுங்க, உங்களுடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால என்னை பூரிப்பாக்குங்க. ஆமென். இன்னைக்கு ஆராதிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் இப்படிதான் ஆராதிப்போம். ஆமென். இது என்ன தெரியுமா? இது பரலோகம். சேர்ச்ன்றது பரலோகங்க. அதை நம்ம மனசுல ஏத்துக்கொள்ளணும். பரலோகத்துல இப்படிதான் சிலர் தான் இருப்போம். அநேகர் அவரை எடுத்திருக்கலாம். ஆனால் சிலர் தான் உள்ள வர முடியும். ஆமென். அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர், தெரிந்தெடுத்துக்கப்பட்டவங்க சிலர். இப்படி சிலரா இருந்து பரலோகத்தில் நாங்கள் ஆராதிப்போம். அப்படியே தான் நான் சொல்லுவேன், இதை டெமோ தான் செஞ்சுட்டு இருக்கோம். சொல்லுங்க, டெமோ தான் செஞ்சுட்டு இருக்கோம் நாம. ஆமென். இங்கே ஆராதித்து 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 ஆமென் நீங்க பழங்கிட்டீங்கனாலே ஆமென் இந்த ஆராதனையின் அபிஷேகம் உங்களை நித்தியத்துக்கு கூட்டு போக வல்லமை உள்ளது. ஒரு நாள் நம்ம இப்படிதான் போய் ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் பார்த்துட்டு உங்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளாதிருப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். நாவாலே ஆமென். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசு. அன்பு தகப்பனே, நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை இந்த நாளில் மூடிக்கொள்ளட்டும். எங்களோடு கர்த்தர் இடைபடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாம் எடுத்த உடனே வாசிங்கம்மா. எடுத்துட்டீங்களா? ஏசாயா 49:23 வாசிங்கம்மா. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகம் குப்பர விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்ளுவாய். கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருக்கு நேரம் கொடுத்து கர்த்தருடைய திட்டத்தின்படி வாழ்கிறவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் வெட்கம் அடையாது. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குமா? ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தகப்பன்களாயிருப்பார்களா? உன்னை விசாரிப்பதற்கு நான் ராஜாக்களை ஏற்படுத்துவேன் உன் வாழ்க்கையில. உன்னை கவனித்துக் கொள்வதற்கு ராஜாக்களும், அது மாத்திரமல்ல, உனக்கான நர்சஸா, உன்னை நர்ச்சரி பண்றதுக்கு, உங்களை கவனித்துக் கொள்வதற்கு இளவரசிகளை, ராணிகளை கர்த்தர் வச்சிருப்பாரா? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு உங்க பாதபடியில பூஜை செய்வது அவ்வளவு பிடிக்குமா? அவ்வளவு கனம் பண்ணி வைக்கிறார் தாம் பிள்ளைய. 49ஆம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இதற்கு இடைப்பகுதியில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 14ஆம் வசனம் இப்படி சொல்லுது, சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார். ஆமென். 2 வார்த்தைகள் அங்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு சில நேரத்தில் ஆண்டவரை நம்பி துவங்கினது தான். ஆனால் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், ஒத்தேல நிற்கிறேன்.
நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன், நான் அல்லவா என் வேதனை யார் அறிஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் இந்த வசனத்தை கடந்த 5-6 நாளைக்கு முன்னாடியே என் இருதயத்தில் வைத்தார். எனக்கு காத்து இருக்கிறவர்கள், those who are wait upon me, கர்த்தருக்கு காத்து இருக்கிறதுனா வேதத்தில் 5 விதத்துல தேவனுக்கு காத்து இருக்கிறத குறித்து முக்கியமா சொல்லி இருக்குது. அதுல ஒண்ணு ஜெப நேரத்துல தேவனுக்காக காத்திருக்கிறது. எதுல காத்திருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்கிற பிரதான கட்டளை என்ன? சீக்கிரமா எடுங்க. சங்கீதம் 1:1-2 எடுங்க. சங்கீதம் 1:1-2 என்ன சொல்லுது? எதுல நடவாமல்? இந்த ஒரு வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நான் கண்ணு காட்டுற பாதையில, மனசு போகிற பாதையில நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றவன் சொல்றதுலையும் நான் நடக்கணும்னு எனக்கு என்ன இல்லை, தேவ கட்டளை இல்லை. கவனிக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? வேற எங்கேயும் இருக்கிறீங்களா? ஆமென். நான் செய்ய வேண்டியது துன்மார்க்கன் யாரோ சொன்னது, எப்பமோ சொன்னது, அவங்க ஆலோசனையில நடவாமல், பரிசுத்தம் இல்லாத வழிகளிலே நிக்காம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், நல்லா கவனிங்க. நமக்கு நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்னு சொல்லு புத்தியாவது வேணும். என்னது வேணும்? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த 2 புத்தியும் ஆகாது. நமக்கு தேவ புத்தி இருக்கணும். என்ன புத்தி இருக்கணும்? ஏன்னா உன் சுய புத்தியின் மேல் சாயாதையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஆராதனையில் ஆவியானவர் திட்டமா சொன்னார், சுய புத்தியில பொருளாசை நிமித்தம் போன பீலையாமை கர்த்தர் தண்டித்தார், அவனை தடுத்தார். தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி போன யோனாவை கடைசியில கடல் வாயை பிளந்து நின்னுச்சு, அவனை போட்ட பிறதான் அமைதியாச்சு. நம்ம போற ரூட்டு கர்த்தருக்கு திட்டம் இல்லைன்னா கொந்தளிப்ப நம்ம அமர்த்த முடியாது, நம்மளை கொடுத்து தான் அமர்த்த வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் திருந்திக்கிடணும். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல ராஜா. நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பிரதானமான ஒரு கட்டளையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன், எடுக்க நேரம் இல்லை. நீங்கள் மனம் திரும்பி எதை மாதிரி மாறுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு? ஞானிகளாய் மாறுங்கள்னு சொல்லியிருக்கிறாரா? குழந்தைகளை போல மாறுங்கன்னு. நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுக்குத்தான் சொல்றார், துன்மார்க்க ஆலோசனை கேட்காத. துன்மார்க்க ஆலோசனை என்னன்னா, அன்காட்லி, ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, தேவனுக்கு பிரியம் இல்லாம. கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஜெபம் கூடணும், வேத வாசிப்பு கூடணும். சார், எனக்கு கரெக்டா மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்க. இந்த வாரம் முழுசும் 1 மணி நேரம் பைபிள் வாசிச்சு 1 மணி நேரம் ஜோம் பண்ணேங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. கண்ணுக்கு இஷ்டமானது, சிந்தனைக்கு இஷ்டமானது, கொஞ்சம் மனசை மயக்கிறது, அதெல்லாம் பிடிக்குது. கொஞ்சம் வேதத்தை வாசிச்சு, அதனாலதான் அந்த 2ஆம் வசனம் சங்கீதத்துல 1:2 சொல்லி இருக்குது, கர்த்தருடைய வேதத்தில், அந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்க, லவ் த பைபிள். எதை நேசிங்க? எதை நேசிங்க? கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் உங்க பைபிளை பாருங்க, அது உங்ககிட்ட பேசும். வாரம் முழுசும் அதை பார்த்தீங்களான்னு அது கேட்குது. என்னையே பார்க்காதீங்க, அதை பாருங்க. எத்தனை அதிகாரம் படிச்சிங்க? பக்கத்தில் செல்லு இருந்தால் அதை பாருங்க, அது சொல்லும், இந்த அக்கா என்னையே தான் பார்த்துச்சு, இதை பார்க்கல அப்படிங்க. இந்த அண்ணனுக்கு இதான் பிடிச்சிருக்குது, எது பிடிக்கல? பைபிள் படிச்சாலுமே எதுல படிச்சிருந்தாவ? அல்லேலூயா. ஏசப்பா காலையும் பைபிளையும் யார் பிடிக்காங்களோ அவ எந்த மனுஷன் காலையும் பிடிக்க வேண்டியது இருக்காது. வசனத்தை நம்ம எவ்வளவு நேசிக்கிறோம், வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறோம், தேவனை எவ்வளவு நேசிக்கிறோம்.
அநேகர் பணத்தை நேசிக்கிற அளவு பைபிளை நேசிக்கிறது இல்லையே. ஏன் இந்த அவல நிலை நம்ம வாழ்க்கையில? ஓவரா காசை பிசுக்காத, பைபிளை பிசுக்கு. அந்த வார்த்தையை தேடு, சாப்பிடு. உயிர் அதுதான். யோசித்து பாருங்க. சில நீங்க நினைக்கலாம், என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நான் உண்மையா சொல்றேன், இதான் என் முரட்டு விசுவாசம். என் மண்டைய பைபிளுக்கு தான் கொடுக்க முடியும், பரிசுத்தத்துக்கு தான் கொடுக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்மையிலே பைபிள்ல இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற வார்த்தை சங்கீதம் 1-2 தான். அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், உம்முடைய வேதத்து மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் எப்படி இருக்கணும் ஆண்டவரே? தியானமா இருக்கணும் ஆண்டவரே. வேகமா சில வசனத்தை கவனிப்போமா? சங்கீதம் 5ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிங்க. நீங்க பிரசங்கியின் புலம்பலின் புஸ்தகம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. யாருக்கு ஐயா காத்திருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவரை மாதிரி அன்பே உருவானவர் யாரும் இல்லை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் சத்தமா என்னை பார்க்க விரும்புறாரு, என்கிட்ட பேச விரும்புறாரு, என் கூடவே இருக்க விரும்புறாரு, இருதயத்தை கேட்கிறாரு. கொஞ்சம் எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும், எல்லாருமே சொல்லணும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, எவ்ரிபடி சொல்லணும். சொல்லாட்டா இன்னைக்கு பேரை சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஆமா, வேகமா இருக்காருன்னு நினைக்காதீங்க. உங்க சரீரம் கொஞ்சம் உச்சந்தலை மேல கை சொல்லுங்க, இது எனக்கு சொந்தம் இல்லை, அவர் ஆலயம். இங்க அவர் தங்கி இருக்க விரும்புறார். என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் யார் தங்கி இருக்கணும்? ஆமென் சொல்லுங்க. என்னில் யார் வாழ்கிறா? இயேசு வாழ்கிறா. ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? எனக்குள்ள வாழுங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த பலவீனத்தை வெளியேற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற மன போராட்டத்தை வெளியேற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு விசேஷித்த விடுதலை வரட்டும். எனக்குள்ள நீங்க வாழ்ந்து செழித்திருங்கன்னு சொல்லுங்க. என் கண்ணு மூலமா நீங்க பாருங்க, என் வாய் மூலமா நீங்க பேசுங்க, என் காது மூலமா நீங்க கேளுங்க, என் கால் மூலமா நீங்க நடங்க, என் கை மூலமா நீங்க தொடுங்க, என் உணர்வு மூலமா நீங்க உணர்ந்துக்கிடுங்க. என் சரீரம் முழுவதும் நீங்க தங்கி வாசம் பண்ணுங்க. என் மேல நீங்க தங்கி இருப்பதை நான் அனுபவிக்க இன்னைக்கு விட்டு கொடுக்கிறேன். என் சரீரத்தின் மேல சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. என் சரீரத்தின் மேல எந்த சுய ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை. என் சரீரத்துக்கு உலகத்துக்கு மேல அதிகாரம் இல்லை. என் சரீரத்துக்கு மேல எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. என் சரீரம் கர்த்தருக்குரியது. என்னுடைய சரீரம் கர்த்தருக்குரியது. என் சரீரம் கர்த்தருக்குரியது. என்னுடைய சரீரம் கர்த்தருக்குரியது. என்னுடைய சரீரம் கர்த்தருக்குரியது. என்னுடைய சரீரம் கர்த்தருக்குரியது. என்னுடைய சரீரம் கர்த்தருக்குரியது. ஆமென். இந்த சரீரம் எனக்குரியது அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை ரொம்ப தாழ்மையா, நான் ஒரு ஊழியனா இதை கண்டிப்பா செய்யணும். உங்களை நான் உங்க பாதம் தொட்டு இதை கேட்கிறேன். உங்க மூளையை ஒர்க் பண்ண வச்சவர் யாரு? ப்ளீஸ், ஒரு பாஸ்டரா கேட்கிறேன். சொந்த மூளையில ஓடாதீங்க, அது மூடத்தனம். சரியா? இஷ்டப்படியே ஓடாதீங்க. நீங்க போய் முட்டுற நிலைமையில கர்த்தரும் நிற்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மூடனை நம்பி போனா வழி தெரியாம நிற்பான்னு தான் பைபிள்ல சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேளுங்க, நான் உங்களுக்கு காத்திருக்கணும்ப்பா. சரி, வேகமா சொல்லுங்க. என்னைய பார்க்க நீங்க ஆசைப்படுறீங்க, எனக்குள்ள தங்க ஆசைப்படுறீங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா உங்களை பார்க்க ஆசைப்பட்டா, உங்க வீட்டில் வந்து வாசம் பண்ண உங்க அப்பா அம்மா விரும்பினா நீங்க என்ன பண்றீங்க? ஹலோ, மண்ணிலிருந்து வந்த இந்த மண்ணுக்கே இவ்வளவு சதமும் ரத்தமும் துடிக்குன்னா, ஆத்துமாவும் ஆவியும் யாருக்குரியது? யார்கிட்ட இருந்து வந்தது? யார்கிட்ட போறது? அப்ப இந்த ஆத்துமாவும் ஆவியும் யாருக்கு துடிக்கணும்? யாருக்கு துடிக்கணும்? உங்களை தேடணும், உங்களை பார்க்கணும், உங்க கூட இருக்கணும்,
உங்க கூட தங்கி இருக்கணும், உங்க கூட உறவாடணும், உங்க கூடயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், வாழ்ந்துகிட்டு இருக்கணுங்கிற அந்த ஆசை இல்லாட்டா நானும் நாமும் அடிப்படை விசுவாசியே இல்லைங்க. காலையில் எழும்பி முழங்கால் படியிட்டு அந்த முழங்கால்களை நின்று கண்ணீரோடு தேவ சமூகத்தில் இந்த நாள் முழுவதும் என்னை குறித்து உங்கள் திட்டத்தை நிறைவேற்றும், என்னுடைய குடும்பத்தில் உங்கள் திட்டம் நிறைவேறட்டும், என் கிராமத்தில் உங்கள் திட்டம் நிறைவேறட்டும், என் தேசத்தில் உங்கள் திட்டம் நிறைவேறட்டும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருந்தால் ஆண்டவர் நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாரே. எத்தனையோ வசனங்கள் இருக்கிறத நான் கொஞ்சம் வேகமாய் வாசிக்கட்டும். திருப்புங்கள், நீங்கள் வேதத்தை திருப்புறீங்க வாஞ்சையா. சங்கீதம் 5:3 வாசிங்க வேகமா. சங்கீதம் 5:3. கர்த்தாவே காலையிலேயே திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல புதிதாய்க்கிற பிறந்த குழந்தைய போல எப்படி இருங்க. ஆக்சுவலி அது அக்கார்டிங் டு பைபிள் செகண்ட் ஸ்டெப். அதுக்கு முந்தின ஸ்டெப் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. உங்க முகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும். நம்ம பாடுறோம்ல, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு காத்திருக்கணும்ப்பா. மோசே 40 நாள் 2 முறை மலையில தனியா உங்க கூட இருந்தாரே, அதை மாதிரி நானும் இருக்கணும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் 10 நாள் உபவாசம் போடணும்னு ஆசை? 21 நாள், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ரொம்ப பேர் அதை விரும்பினதே இல்லை. இன்னைக்கு 10 நாள், 21 நாள், 40 நாள் நீங்க அமர்ந்து, இன்னையிலிருந்து நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், உங்க 10 ஜெப குறிப்பை வீட்டில் எழுதி வைங்க. 40 நாள் ஒரு நேரம், அதாவது சில நேரம் வியாதி உள்ளவர்கள் உங்களுக்கு ஃபாஸ்டிங் போட முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்க 4 இட்லி சாப்பிட்றதுக்கு 2 இட்லி சாப்பிடுங்க, மாத்திரை போடுறதுக்காக. அப்படி உபவாசம் இருந்து பாருங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க, மாத்திரை கித்திரை போடாதவெல்லாம் இன்னைக்கு உபவாசம் போட்டு பழகிக்க. அப்ப மாத்திரை போட வேண்டியதே வராது. கொஞ்சம் உலகம் எல்லாம் மறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணுக்கு யார் மட்டும்தான் தெரியணும்? சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க. செல்லும் கிரிக்கெட்டும் சினிமாவுக்கு பின்னாடிலாம் போயிட்டுனா லவ் பண்ணுதுன்னு என்னமோ சொல்லுது. இன்னைக்கு காலத்தில் இருக்கிற லவ்லாம் கிடையாது. அதுக்கு பேர் அதை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு விதமான மாய ஈர்ப்பு. என்னது? வாழ்க்கையில மட்டும் பைபிள் அழகா சொல்லியிருக்குது, நல்லா வேலை செய்து அப்பா அம்மா பார்த்து வைக்கிறதான் பைபிள்ல சொல்லி இருக்குது. அல்லேலூயா. உன் கண்களுக்கு பின்னாடி போனா லோத்த மாதிரி எல்லாம் லாஸ் ஆக வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. ஆமா, பொதுவாகவே சொல்லுவாங்க, லவ் பண்ணும்போது என்ன நடக்குமான்னு தெரியுமா? அவ தம் பெஸ்ட்டை மட்டும் ஷோ பண்ணுவா, இவன் தம் பெஸ்ட்டை மட்டும். லவ் பண்ணி முடிச்ச பிறகு, கல்யாணம் பண்ண பிறகுதான் உள்ள இருக்கிற ஆக்கமெல்லாம் மண்டவாளெல்லாம் அப்பதான் வெளியில வரும். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், அது பொல்லாத ஆவி. அது பொல்லாத ஆவி. சின்ன வயசுல இருந்தே அந்த பேய் அது ஆடுது. நம்ம எல்லையில் ஆடப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. உமக்காக காத்திருப்பேன்ப்பா. ஆமே. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில். அப்படி கண்ணை திறந்தே கையை உயர்த்தி, உமக்காய் காத்திருப்பே. உணர்ந்து சொல்லுங்க, உம்மையே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. சொல்லுங்க. யெகோவா சிக்கேனு
நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் செய்பவர் நீ. ஓ நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் செய்பவர் நீ. ஏகோவாசிக்கு ஆசையா சொல்லுங்க, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீ. சத்தமா ஏசையா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமக்கு காத்திருப்பதற்கு ஏதுவான கிருபைகள் இன்னைக்கு உண்டாகட்டும். உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பலன் உண்டாகட்டும். ஏகோவாசிக்கு நீதானையா எங்கள் நீதி நீதானையா. அற்பமா எண்ணப்பட்டிருந்த லேயாளை குறிச்சு கடந்த புதன்கிழமை ஆண்டவர் பேசினார். அதுல ரொம்ப அழகா இருக்குது. அவ வியரி வியரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ she lost every strength. மனசுலையும் பலன் இல்லை, உடம்புலையும் பலன் இல்லை, அவளுக்கு ஊர்ல மரியாதை குடும்பத்திலே கிடையாது. ஆனா கர்த்தர் அவளை கண்டார். அவள் கர்த்தருக்கு விட்டு கொடுத்தா ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார். அல்லேலூயா. கர்த்தரை முன்ன வைக்க ஆரம்பிச்சா. ஆமென். ஆமா. இன்னொரு வார்த்தை அந்த லேயால் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்குது, டெலிகேட் அப்படின்னு இருக்கு. டெலிகேட்னா அர்த்தம் தெரியுமா? பலனற்ற. இனி இவங்களை வச்சு பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமையில தான் லாபான் தள்ளி விட்டுட்டான் அவளை. ஆனா கர்த்தர் பலனற்றவன்டா சொல்ற பாரு. யாக்கோபுக்கு 6 ஆம்பளை பிள்ளையும் 1 பெண் குழந்தையும். பூரணமான ஆசீர்வாதம் யாக்கோபு வீட்டுக்கு யார் மூலமா தான்? பலனற்றவா மூலம்தான். ஏன்னா அவ கர்த்தரை உயர்த்தினா. 4வது பிள்ளைக்கெல்லாம் பேர் வைக்கிறா பாருங்க, கர்த்தரை துதிப்பேன். யாரை துதிப்பேன்? கர்த்தர். ராகேல் அப்படி இல்லை. ராகேல் அப்பாவுக்குள்ளதை ஏமாத்துவா, புருஷங்கிட்ட சண்டை போடுவா. இந்த நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை நீங்க காப்பாத்திக்கிடவே முடியாதுங்க. நான் நல்லா கத்துக்கிட்டேன் ஊழியத்தில். இன்னைக்கும் சொல்றேன், நான் ஊழியத்தில் அப்படியே பெரிய ஆளாகி, இந்த பிள்ளையெல்லாம் யூடியூப் வச்சிருக்காங்க, நான் அப்படி ஆகி இப்படி ஆகி என்னைய நம்ம காப்பாற்றவே வேண்டாம். நம்மளை ரகசியத்தை சொல்லட்டுமா? நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வலது பக்கத்தில் எப்படி இருக்கிறாரு? நிழலாவே நிற்கிறார். வா, நான் உன்னை உயர்த்துவேன், எனக்கு காத்துரு, எனக்கு காத்துரு. சொல்லுங்க, உங்ககிட்ட பேச ஆசை, உங்க கூட தங்கி இருக்க, உங்களோட உறவாட. வாலிப பிள்ளைகள் இப்படி ஒரு ஜெபமும் பண்ணணும். உமக்கு சித்தம்னா உங்களுக்காகவே வாழ்ந்து விடவும் கண்டிப்பா சொல்லணும். அல்லேலூயா. நீங்க தர்ற வேலையோட, நீங்க தர்ற வாழ்க்கையோட உங்களுக்காக ஊழியம் செய்ய என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. நான் 100க்கு 100 யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷி, கணவர் மனைவி கூட ரொம்ப பேர் இந்த நாட்கள்லாம் நான் ரொம்ப மனசில் சில நேரம் கஷ்டப்படுறேன். சில ஐயாமார் வீட்டம்மாவுக்கு முழு மரியாதை கொடுக்கறதில்ல. சில அம்மாமார் வீட்டையாவை. அதான் ஒருத்தர் சொன்னார், அதாவது தலையாக இருக்க வேண்டியது புருஷனா, சரீரமாக இருக்க வேண்டியது மனைவியா. இவா யாரா மாறிடுதா? வீட்டில் தலையாக மாறிடுதா? வீடு எப்படி இருக்கும்? வீடு எப்படி இருக்கும்? ஒழுக்கமற்று தான் இருக்கும் வீடு. ஆண்டவர் வீட்டில் வச்சிருக்கிற தலைவர் யாரு? ஆமென். சபையில் வச்சிருக்கிற தலைவர் யாரு? அல்லேலூயா. பெண்ணுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அது நீதிமொழிகள் 31 கரெக்டா இருக்குது. அதுல இருக்கிற ஒவ்வொரு தன்மைகளை வாங்கிக்கிடுங்க. தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறதோ என்று எப்படி இருக்கிறா?
கண்ணோக்கமா இருந்துட்டு போயிட்டு ஊர்ல சேர்ல உட்கார்ந்துட மாட்டா. அவ எப்போதும் தன் கையை எங்க வைக்கிறா? ராட்டினத்துல வச்சு என்ன பண்றா? கடின உழைப்பு. அல்லேலூயா. அதே நேரத்தில் கணவர் மனைவிட்ட ஆலோசிக்காம நீங்க நடந்துக்கிட்டா, நான் பிரதானமா சொல்றது அதுதான். நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால அதை விரும்பி சொல்லுவேன். வீட்டில் ஐயாவுக்கு 51% கொடுத்துருங்க, அம்மா 49% ஐயா இடம் கொடுங்க. அம்மா சொல்லி தரது கொஞ்சம் கேளுங்க. இப்படி தான் இருக்குது, இவங்க இப்படி தான் நடக்காங்க, இது இப்படி இருக்குது. ஒன்றுமே மனைவி பேசக்கூடாது வீட்டில் அப்படின்னா ஒரு பொம்மையை தான் கட்டி வைக்கணும். எதை தான் கட்டி வைக்கணும்? அது நல்லா இல்லை. வீட்டில் கர்த்தர் உலாவுகிறார். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? பைபிள்ல அதிகமா ஜெபித்து உதவியா இருந்தவங்களே பெண்கள் தாங்க. இன்னைக்கும் திருச்சபை வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பெண்கள் ஜெபிக்கிற ஜெபம் மிகப்பெரிய கிரியைகளை கொண்டு வரும். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும். ஜெபிச்சு தேவ சமூகத்துல காத்திருந்து. வீட்டில் எத்தனை பேர் குடும்ப ஜெபம் உட்கார்ந்து பண்றீங்க? உங்களுக்கு வாய்க்கும் போதெல்லாம் அமர்ந்திருந்து, ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்குறோப்பா, உங்க சமூகத்தை தேடுறோம்ப்பா. முதல்ல அவருக்கு காத்திருக்கணும். எக்கச்சக்கமான வசனம் இருக்குது, நான் அதை எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஒரு வசனம் வாசிங்க, நமக்கு நல்லா தெரிந்த ஏசாயா 40:31 வாசிங்க சீக்கிரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எங்க எழும்புவார்களா? உயர எழும்புவார்கள். ஆமென். ரெண்டாவது காத்திருக்க வேண்டியது எதற்கு அப்படின்னா, வேகமாய் வாசியுங்கள். நீங்கள் அதே புலம்பல் புஸ்தகம் 3:26 வாசிங்க வேகமா. நான் ஒரு 3 காரியம் தான் சொல்ல போறேன், டக்குன்னு டயத்துக்கு முடிச்சிருந்தேன் 11 மணிக்கு. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. சொல்றவர் யாரு? எரேமியா. அல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து என்ன கர்த்தர் விடுதலையா வாழ வைப்பார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. எனக்கான அற்புதம் ஆண்டவர் செய்வதற்கு நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து, என் கூட ஒரு குழந்தை மாதிரி சொல்ல எத்தனை பேர் ரெடி? எனக்கான ஆனா அவர் தான், எனக்கு ஆவனா சொல்லுங்க. அந்த 12ஐயும் சொல்லுங்க. ஈனா ஈயனா எல்லாமே யார்தான்? எனக்கு ஏ முதல் இசட் வரைக்கும் ஆண்டவர் தான். என் துவக்கமும் அவர் தான். எனக்கு எதை செய்யணும்னாலும் யார்தான்? அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நொடியும் நான் யாரு கூட தான். நான் சொல்றது விளங்குதா? இப்ப நீங்களும் அவரும் வாழ்ந்துட்டீங்க, இப்போ நீங்களும் அவரும் சேர்ந்து அற்புதத்தை நோக்கி பிரயாணம் பண்றீங்க. நான் சொல்றது விளங்குதா? லிவ் வித் காட். ரெண்டாவது வாக் வித் ஹிம். அவரோட நடங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு எல்லாம் செய்வீங்கப்பா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீங்க எனக்கு செய்வீங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் நெஞ்சில கேவி சொல்லுங்க. என் ஆண்டவர் எனக்காக தானே இருக்கிறாரு. எனக்கு அற்புதம் செய்யாம யாருக்கு செய்ய போறார்? ஆகாரின் அங்கலாய்ப்பையே கேட்டாரு. யார் அங்கலாய்ப்பையே கேட்டாரு? தம்பி வேணுங்கும் போது சொல்றேன்டா, வசனத்தை பாரு. யார் அங்கலாய்ப்பையே கேட்டாரு? யார் அங்கலாய்ப்பையே கேட்டாரு? அங்கலாய்ப்புன்னு என்ன தெரியுமா? இருதய கொதிப்பு, இருதய வேதனை, இருதய அமைதியாகாம இருக்கிறதுக்கு பேர் தான் அங்கலாய்ப்பு. ஆகாரின் அங்கலாய்ப்பையே கேட்டவர் என் காரியத்தை கேட்காம விடுவாரா? அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க. நான் அவருக்கு தூரமானவன் அல்ல, அவரும் எனக்கு தூரமானவர். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப வாலிபத்திலே ஒரு பாட்டு எழுதினேன். நீர் என்னை விட்டு பிரிந்தால் உயிர் வாழ்வதும் இல்லை, உயிர் வாழ்வதில் அர்த்தமும் இல்லை, என்னோடு தங்கியிரும் இயேசுவே அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் என்னைக்கு வெளியில வருமோ தெரியல. ஒன்னே ஒண்ணுதான், என்ன காட்டக்கூடாதுன்னு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறேன். கரெக்டா ஒரு நாள் அதெல்லாம் வெளியில வரும். ஆனா இந்த வரியை மட்டும் மறந்துடாதீங்க. நீர் என்னை விட்டு பிரிஞ்சா நான் உயிர்
வாழ்வதில்லை ராஜா. ஆமென். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. சங்கீதக்காரனாகி தாவீது 63ஆம் சங்கீதத்துல தான் சொல்லி இருக்கிறாரு, என் ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. அல்லேலூயா. ஃபாதர் அதான் இப்போ லாஸ்டா ஒரு பாட்டு போட்டிருக்கிறார் பாருங்க, உயிரை விட, உறக்கத்தை விட, உணவை விட ஆண்டவரோடு இருக்கிற உறவு தான் மேலானது. அல்லேலூயா. நான் உங்களை திரும்ப படிப்பை 2வது வைங்க, வேலையை 2வது வைங்க, பணத்தை 2வது வைங்க. ஒருவர் என்னோடு வாழ்கிறார், அவர் எனக்காகவே செயல்படுகிறார். அல்லேலூயா. நீங்க IAS ஆகணும்னா உங்களை கண்டிப்பா ஆக்கிடுவார். நீங்க ஜனாதிபதி ஆகணும்னு ஆக்கிடுவார். நீங்க யாரா மாறணுமோ உங்களை குறிச்ச திட்டத்தை கண்டிப்பா செஞ்சிருவார். நீங்க ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறணும்னா கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, எனக்குள்ள வாழுங்கப்பா. ஆமென். வாழ்வது நான் அல்ல, இயேசு வாழ்கிறார். அன்பின் தெய்வம் இயேசு ஆறுதல் தருபவர். பழைய பாட்டு. மார்பில் சாய்கிறேன், மகிழ்ந்து பாடுவேன். மார்பில் சாய்கிறேன், மகிழ்ந்து பாடுவேன். உங்களை எந்த இடத்துல யார் வந்து தொட்டு பார்த்தாலும் இந்த 2 ரகசியமும் தெரியணும். சத்தமா சொல்லுங்க. இவர் யாரோடு வாழ்றவர்? 2வது, கர்த்தர் அற்புதம் செய்யறதுக்காக காத்திருக்கிறவர். எதுக்கு காத்திருக்கிறவர்? எனக்காக பேசணும்னா யார் தான் பேசுவா? எனக்காக செயல்படணும்னா யார் தான் செய்வா? இந்த அர்த்தத்துல தான் அருமையான ஐயா பாட்டு எழுதி இருக்கிறாங்க. நீங்க தான் ஏதாவது விளங்குதா? அதாவது ஆண்டவர் கூட இருந்துகிட்டு எப்பா எதுனாலும் நீங்க தான் செய்யணும் அப்படிங்கிற அர்த்தம். ஆனா நம்ம அவர் கூட இருந்துட்டு அப்படி சொல்லாம எங்கேயோ நின்னுகிட்டு சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, பிச்சைக்காரன் மாதிரி நீங்க ஏதாவது இல்ல. I am not a beggar. I am a son of God. I am a children of God. எனக்குள்ள ஒருவர் வாழ்கிறார், எனக்காக ஒருவர் செயல்படுகிறார். நான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறவருடைய பிள்ளை. ஆமென். ஆண்டவன் எல்லாம் ஆண்டி ஆயிரலாம், என்னுடைய ஆண்டவர் ஒரு நாள் என்னை குறை வைக்கவே மாட்டார். அந்த விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரை நீங்க எனக்காக செய்யுங்கப்பா. ஆமென். யோசேப்பு கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருந்தான், கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமா, அவன் சொன்னான், கர்த்தர் எனக்கு என்ன சொப்பனம் தந்தாரோ அப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தான். இன்னைக்கு நீங்க சொல்லணும், என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்ன குறிச்சு. இப்ப கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிடுங்க பார்க்கலாம். இப்ப எவ்வளவு நாள் உரிமை எடுத்துக்கிடுங்க. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ளது. என்ன குறிச்சு என் அப்பா நினைச்சிருக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது. எத்தனை முறை சொல்லணுமோ நீங்க சொல்லி இன்னைக்கு அவருக்குள்ள துள்ளி எழும்பணும். நான் கர்த்தருடைய ஊழியை நான் விரும்புறேன். நீங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என்ன குறிச்சு, என் கணவரை குறிச்சு, என் மனைவியை குறிச்சு, என் பிள்ளைகளை குறிச்சு, என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறது மட்டும்தான் நடக்கும். கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றை கர்த்தர் முடக்கி போடுவார். அவைகள் அழிக்கப்படும். தேவ திட்டம் நிறைவேறும். தேவ திட்டம் நிறைவேறும். தேவ திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 1000 திட்டம். எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமான், அதெல்லாம் நல்லா படிச்சு பாருங்க. என்னெல்லாம் திட்டம் போட்டான், தந்திரமா திட்டம் போட்டான். 50 முழ உயரம். என்னது, ஒரு முழம் 1.5 அடி. அப்போ கணக்கு என்ன, 75 அடி உயரம். என்ன வச்சிருக்கான், தூக்கு மரம். மனுஷன் எத்தனை அடிதான் இருப்பான், 6 அடி தான் இருப்பான். உங்களுக்கு விரோதமா இன்னைக்கு அப்படி யாரோ திட்டம் வச்சிருக்காங்களா, அவங்க தான் அதுல மாட்டுவாங்க. நீங்க சூப்பரா வாழ்வீங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, வசனத்தை தியானிக்கிறீங்க, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறீங்க, உங்களை மேற்கொள்ள முடியாது. நான் ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன். இந்த சினிமாவுக்கும் சீரியலுக்கும் உலகத்துக்கும் கல்லுக்கும் சாராயத்துக்கும் சிகரெட்டுக்கும் உலக காரியத்தை குப்பை என்று தூக்கி தள்ளுங்க. விக்கிரகத்தை, உலக ஆவிகளை தூர தள்ளுங்க கொஞ்சம். அல்லேலூயா, ஆமென்.
எப்போதும் தேவன் நம்மளை நல்லா ஆசீர்வதிக்கிறவருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். என் கர்த்தரால் ஆகாத காரியம். இன்றைக்கும் சொல்லுங்கள், இயேசு என்னோடு இருக்கிறார். சத்தமா, இயேசு இன்றைக்கு எங்க சபையில உலாவுகிறார். 5 அப்ப 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்து ஏறக்குறைய 10,000 20,000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய எடுத்தது போல என் வீட்டில் இருக்கிற நல்ல சுகம், பலன், ஆசீர்வாத, நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு இருந்தாலும் அதை கர்த்தர் எடுத்து என்ன ஆசீர்வதிக்க போதுமானவர். என்னை அவர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஒண்ணு, அவர் அற்புதம் செய்கிறதற்கு காத்திருக்கணும். அது 2வது. 3வது, ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறவும் காத்திருக்கணும். அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற எபிரேயர் 10:36 வாசிங்க. எபிரேயர் 10:36. கவனிங்க. இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசித்துருங்க. அதே எபிரேயர் 6:15 வாசிங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் வாக்கு பண்ணினதை பெறதுக்கு எத்தனை வருஷம் காத்திருந்தான்? சீக்கிரம் சொல்லுங்க. நமக்கு இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. வாக்கு தத்தம் தந்துட்டா உடனே செய்யணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் நிறைவேற நீ காத்திரு, நீ காத்திரு. இப்படி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இந்த 3வது காரியத்தை நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். இன்னும் 2 காரியத்துக்கு நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு இங்க வருகிறேன். நீங்க சங்கீதம் 119:43 வாஸ்து பார்த்தீங்கன்னா, உம்முடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்குது. இதை குறித்து பைபிள் எக்கச்சக்கமா இருக்குது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய இருக்குது. 1, இந்த பூமியில நியாயம் தீர்ப்பார். 2வது, நித்தியமாய் நியாயம் தீர்ப்பார். இந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம என்ன பண்ண வேண்டிய இருக்குது? காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. தாவீதின் வாழ்க்கையில சவுல் எவ்வளவோ தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான். சவுல் வாழ்க்கையில நியாய தீர்ப்பு வர்றதுக்கு தாவீது காத்திருந்தான். அத மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த பூமியில நியாயம் தீர்க்கப்படுறதுக்கும் நீங்க காத்திருக்கணும். பரலோகத்தின் நியாய தீர்ப்புக்கும் காத்திருந்துதான் ஆக வேண்டும். இந்த காத்திருப்பும் நமக்கு அவசியம். இதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 5வதாய் ஒரு காத்திருப்பு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:7. 1 கொரிந்தியர் 1:7. அங்கே என்ன காத்திருப்பு? அவர் வர காத்திருக்கிறோம். யார் வர காத்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் வருகைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். ஆமென். எப்போதுமே ஆயத்தமாகி காத்திருக்கணும். அவர் சாயங்காலத்திலேயோ பகல் நேரத்திலேயோ எப்பனாலும் வருவாரு. அவர் வரும்போது அவர் சமூகத்தில் காணப்பட நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இது குறிச்ச வசனங்கள் எக்கச்சக்கம் இருக்குது. பிந்தின நாட்களை நான் உங்களுக்கு அதை குறித்து ஆண்டவர் பேச சொல்லும் போது பேசுகிறேன். இப்போ எபிரேயர் அந்த 10:36க்கு மறுபடி வந்து விடுங்கள். எபிரேயர் 10:36 வாசிங்க. தேவனுடைய என்ன வேண்டியதா இருக்கு? ஹலோ, பெரிய காசு காணிக்கை வேண்டியதா இருக்குது. பாஸ்டருக்கு கொடுத்துருங்க. அப்படியா? இல்ல பெரிய ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருக்கு. அப்படியா? இல்ல, பொறுமையா இருங்க. அவர் சொன்னார்னா அவர் சொல்றதுக்கு அவரே வந்து நின்று செய்வார். ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என் வேலை அவ்வளவுதான். அவருடைய வேலை வந்தவொடனே என்ன பண்ணார்? வேலைக்காரரை பார்த்து சொன்னார், தண்ணீரை நிரப்புங்கள். இப்போ உங்க வாழ்க்கையில ஆஸ் யூசுவல் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அற்புதம் நடந்துரும். என்ன நடந்துரும்? சரி, ஒரு ரகசியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். தயவு செய்து உங்க கண்ணை பொண்ணு மேல பொருள் மேல
நடக்க போகிற அற்புதத்தின் மேல வைக்காதீங்க. சரியா? பொதுவா நான் இப்போ சிலரெல்லாம் பார்த்துருக்கிறேன். இப்போ ஏதாவது கார் வாங்கினாலோ, பைக் வாங்கினாலோ, வீடு வாங்கினாலோ, என் செல்போன் வாங்கினாலோ, ரொம்ப நாள் கனவு, ஸ்தோத்திரமே சுபா. என்ன ஆவி இது? ஏதாவது ஒரு பொருள், அது நமக்கு ஒரு விக்கிரக ஆராதனை ஆயிற்றே. உங்க வீட்டில் இன்னைக்கு சொல்லுங்க, என் தொழில உங்க சித்தப்படி வளருங்க ஆண்டவரே. சித்தம் என்ன? இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு கண்டிப்பா பெருக பண்ணுவார், கண்டிப்பா பெருக பண்ணுவார். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சர்ச்சில் சொன்னேன், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இந்த பட்டணத்தில். அதுதான் நம்ம ஜெபம். எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வந்தாச்சுன்னா அது தானா என்ன ஆக போகுது? வர வர ஜனங்கள் தானாய் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்ய போறாங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கிரியை செய்ய போறார். அல்லேலூயா. எழுப்புதல் காலத்துல நடக்க போகிற விஷயம் அவருக்குரியது. எதுவும் நம்முடைய பெருமைக்காக அல்லவே அல்ல. ஏதாகிலும் எங்களால் ஆகும் என்று சொல்லுவதற்கு நாங்கள் எங்களில் நாங்களே தகுதி உள்ளவர்கள் அல்ல அல்ல. வசனங்களை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. வாழ்க்கையில தேவ சித்தம் செய்றீங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கும் இந்த 3 காரியத்தை ரொம்ப முக்கியமா செய்வீங்களா? இதை செஞ்சிட்டாலே நியாய தீர்ப்புக்கு தானா காத்திருப்பீங்க, வருகைக்கு தானா காத்திருப்பீங்க. முதல்ல தேவ சமூகத்துல காத்துருங்க. 2வது, தேவனே கிரியை செய்ய காத்துருங்க. நீங்களே முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்ணாதீங்க. அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து, இதை பண்ணி, அவர் அமைதியா உட்கார்ந்துருவார். நீங்க ரொம்ப உங்க சொந்த மூளையில ஓடிட்டீங்கனாலே அவர் ரொம்ப துக்கப்படுவார். நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா. நல்லா கவனிங்க. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவங்கள தீல போடுவாங்கன்னு சொன்னப்போ அவங்க வணங்கல, ஆண்டவரே நம்பி நின்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க மறுபடி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், அப்பமும் வணங்கல. 7 மடங்கு தீ கூடிச்சு. ஐயா, முதல் வணங்கும் போதே வந்திருக்க வேண்டியதானே? முதல் முறை நியாய தீர்ப்புக்குன்னு போய் நிக்கிறப்பமே ஆண்டவர் வந்திருக்க வேண்டியதானே? 7 மடங்கு அக்கினின்னு சொல்லும் போது அந்த ராஜாவின் நாக்க நிக்க வச்சிட வேண்டியதானே? எல்லாம் நடக்குது. கொண்டு வர்றாங்க, கட்டுகிறார்கள், எவ்ரிதிங். 100க்கு 100 எதிராளியின் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு எதிராளியை எழும்ப வச்சாரு. எப்படி தெரியுமா? அங்கே அக்கினி எரிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்கள் அங்கே போய் லேண்டாக முன்னாடி உள்ள போடும் போதே இவர்களை சுற்றி 4வது ஒரு நபர், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். பார்க்கிறதுக்கு ஏதோ ஒன்னா தெரியும், ஆனா நம்மளை சுற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, என்னை சுற்றிலும் பரலோக கூண்டு இருக்கிறது, என்னை தொட முடியாது. அந்த கிருபை என்னை மூடி இருக்கிறது. அப்படியே முழங்கால் படிடுவீங்களா? என்னை அந்த கிருபை மூடி இருக்கிறது, என் குடும்பத்தை அந்த கிருபை மூடி இருக்கிறது. அப்படியே விட்டு கொடுங்க. நான் அவருக்கு காத்திருப்பேன், அவருக்கு நான் காத்திருப்பேன், அவருக்கு நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. Shakara baba batura kalabara rita kala tura maniya taranalaba. Thank you அப்பா. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உமக்கு காத்திருப்பேன், உம்முடைய கிரியைகளுக்கு காத்திருப்பேன், உங்க வாக்குத்தத்தத்துக்கு காத்திருப்பேன் அப்பா. Thank you Lord. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு. 2 கரங்களை நல்லா உயர்த்தி, காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் பெறும் வரை. ஜெபத்துல காத்திருப்பேன்,
அவரே கிரியை செய்யற வரைக்கும் காத்திருப்பேன். தேவ சித்தம் செய்து வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருப்பேன். குறித்த காலத்திற்கே தரிசனம் நிறைவேற்று. தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். சொல்லுங்க. பொய் சொல்லாது நிச்சயம் வரும். ஆமென். தாமதித்தாலும் நீங்க மட்டும் நல்ல கையை உயர். ஓஹோ, அற்புதங்கள் பெறும் வரை ஆமென் காத்திருப்பேன். சக்கரவலோ, அற்புதங்கள் பெறும் வரை தெருக்கு காத்திருப்போ. சத்தமாய் வெட்கப்பட்டு போ. சேர்ந்து பாடுங்க, பாடுங்க. நிச்சயமா முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ. வெட்கப்பட்டு நிச்சயமாய் முடிவு. நம்பிக்கை என் கூட இணைஞ்சி வலது கரத்தை உயர்த்தி. அனைத்தையும் இழந்தாலும் என் உறவுகள் பிரிந்தாலும். ரொம்ப நான் இழந்துட்டேன், உறவுகள் என்கிட்ட இல்ல. அற்புதம் நடக்க போகிறது. இந்த வாரத்துல நீங்க இதை பார்க்க போறீங்க. பிரிந்தாலும் அழைத்தவரோ உண்மையுள்ளவர். சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். உங்க சுக வாழ்வு துளிர்க்குது. காத்திருக்கிற மகனே, உன் சுக வாழ்வு துளிர்க்கிறது. இந்த மாதத்தின் இறுதியில you will receive the miracle. கரங்களை உயர்த்தி காத்திருப்பேன். ஓ, அற்புதங்கள் ஆவில 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 பாடுங்க. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். ஓ, பலப்படுவே, எழும்பிடுவே, கழுகை போல உயர பறந்திடுவே. பலப்படுவே, கழுகை போல உயர பறந்திடுவே. விடுதலை காணும் வரை நீங்க மட்டும் பாடுங்க. முழங்காலில் காத்திருப்பேன். விடியலை காணும் வரை. உங்க விடியல் உங்க முழங்கால்ல தான் இருக்குது. காத்திருப்பேன். பலப்படுவே, எழும்பிடுவே, கழுகை போல உயர பறந்திடுவே. அன்பு தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவரும் ராஜாக்களும் ராஜாவின் துணைவியரும் விசாரிக்கிற அளவுக்கு உயரங்கள்ல வர்ற வரைக்கும் உமக்காய் காத்திருக்கட்டும். காத்திருக்கிறதுனால வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை பெறட்டும் அப்பா. இந்த செய்தி அநேகர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஜீவனாய் நன்மையாய் நீர் முடிய பண்ண போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எனக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை
நீ அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லியிருக்கிறீரே, அப்படி ஒரு வாழ்க்கை நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை தயவு மூடிக்கொள்ளட்டும். வர முடியாத பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வாங்க. சபையில் எல்லாரையும் ஆவியில பலப்படுத்துங்க. இந்த மாத இறுதியில வேண்டிய கிருபை தயவு உங்க பிள்ளைகளை மூடட்டும். புதன்கிழமை ஜபங்களை, காட்டேஜ் பிரேயர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. பரலோக தயவு எங்களை இந்த மாதம் முழுவதும் நடத்தினதை எண்ணி உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவருடன் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஹல்லேலூயா.